என் நாமம் தெரிவிக்கப்பட்டு என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் திரும்பி நம்ம ஜெபிச்சோம்னா பரலோகத்துல இருக்கிற நம்முடைய தேவன் அதை கேட்டு உங்களுக்கு இல்ல இந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அல்லேலூயா. அப்ப நம்ம ஒவ்வொருவரும் பர்சனலா நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி நம்ம ஜெபிச்சா இந்த தேசத்தை ஆண்டவர் கடாட்சிப்பார். அல்லேலூயா. தேசத்துல நடக்கிற அக்கிரமங்களை கண்ணோக்கி பார்ப்பாரு, மனது இறங்குவாரு, மன உருகுவாரு. அல்லேலூயா. மனஸ்தாபப்பட்டு ஆண்டவர் தீங்க என்ன பண்ணுவாரு, எடுத்து போடுவாரு. அல்லேலூயா. செய்வார செய்ய மாட்டா. அதுக்கு ஆதாரம் இந்த வேத வசனம் தான். நீங்களும் நானும் மணந்துருந்தா இந்த தேசம் காக்கப்படும். நீங்களும் நானும் மணந்துருந்தா இந்த தேசம் ரட்சிக்கப்படும். அல்லேலூயா. இப்ப லாஸ்டா +2 படிக்கிற ஒரு பொண்ணை வந்து யூடியூப்ல பாத்தீங்களான்னு தெரியல, நான் முழுசா எனக்கு பார்க்க விருப்பம் இல்லை, நான் பார்க்கல, மேல் நியூஸ் மட்டும் தான் நான் பார்த்தேன். ஒரு பொண்ணை வந்து இது சீரழிச்சு கொலை பண்ணிட்டாங்க. அல்லேலூயா. அந்த பொண்ணு நான் உங்க வீடு எங்க வீட்டு பொண்ணா இருந்தா, பக்கத்து வீட்டு பொண்ணா இருந்தா, சொந்தக்கார பொண்ணா இருந்தா, அல்லேலூயா. தேசம் எப்படி சீர்கெட்டு போயிருக்குல்ல. அல்லேலூயா. தேசம் மறுபடி தன்னுடைய நிலைமைய அதை அடையணும்னா நீங்களும் நானும் மறந்துடணும், நீங்களும் நானும் ஜெபிக்கணும். நாம முதல்ல உணர்வுள்ளவர்களா இருந்தா தேசத்துக்கு ஆண்டவர் சேமத்தை கொடுக்கணும்.